ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். விசால வக்ஷ சம்ராமம் ஹரிச்சந்தன சர்ச்சிதம் ஆஜானுபாஹும் லோகேஷம் ராகவம் சரணம் பஜே. கர்ணாந்ததீர்க்கநயனம் கௌசல்யானந்தனம் விபும் ஹனுமத்ரிக்த்யானந்தம் ராகவம் சரணம் பஜே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ராமதாசரின் ராம நவமி உற்சவத்தில் நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவான நாம ஜபம் பண்ணணும்னா கஷ்டமில்லாமலும் கடினமில்லாமலும் கால தேச நியமம் இல்லாமலும் சொல்லக்கூடிய ஒரு ஜபம் உண்டு. அது என்ன ஜபம்னா ராம நாம ஜபம். இந்த ராம நாமத்தை ஒரு இடத்துல உட்காண்டு தான் சொல்லணுங்கிறது இல்லை. சஞ்சரிச்சுண்டே சொல்லலாம், சாப்பிட்டுண்டே சொல்லலாம். சாப்பிட்டுண்டே எப்படி சொல்றது? மனசால தியானிச்சுண்டே சாப்பிடலாம். ரெண்டே அக்ஷரம்தான் எல்லா பலன்களையும் தரக்கூடியது அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே ராம என்ற 2 எழுத்தினால் அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். சரீரத்தில் ஏற்படுற ரோகத்துக்கு மருந்து உண்டு, சரீர சம்பந்தமான வியாதிகளுக்கு மருந்து உண்டு. மருத்துவர்கிட்ட நம்ம போகலாம், டாக்டர்ஸ் கிட்ட போவோம். ஆனால் காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம் இப்படிங்கிற இவைகளுக்கு மருந்து கிடையாது. என்ன மருந்து அப்படின்னா ராம நாமம்ங்கிற ஔஷதம் தான் மருந்து. இந்த ஔஷதம் எப்படி கிடைக்கும், எங்க கிடைக்கும்? கோடி ரூபாவை நம்ம கொட்டி கொடுத்தாலும் எந்த கடையிலையும் இந்த ஔஷதம் கிடைக்காது. பின்ன எங்க கிடைக்கும் அப்படின்னா பரம பாகவதர்களோட திருவடியிலையும் அவர்களுடைய நெஞ்சிலையும் தான் இது இருக்கும். இந்த ஔஷதத்தை பாகவதர்கள் நமக்கு உபதேசம் பண்ணாதான் அது கிடைக்கும். அப்பேற்பட்ட அருமருந்து அப்படிங்கிறார் பத்ராஜல் ராமதாசர் இந்த ராம நாமத்தை. ராமதாசருக்கு இந்த அருமருந்தான ராம நாமம் எப்படி கிடைச்சது தெரியுமா? கபீர்தாசருடைய உபதேசத்தினால கிடைச்சதாம். கபீர்தாசர் தான் ராம நாமத்தை ராமதாசருக்கு உபதேசம் பண்ணினார். ராமனையே உலகமயமாகவும் உலகமே ராமமயமாகவும் பார்த்தவர் நம் ராமதாசர். ஒவ்வொரு வருஷமும் அதிவிமர்சையா ரொம்ப கோலாகலமா ராமநவமி உற்சவத்தை தன் கிரகத்திலேயே நடத்துவார் ராமதாசர். இந்த வருஷம் ராம நவமிக்கு நிறைய பாகவதாள்லாம் வந்திருந்தா. எல்லாரும் வந்தாச்சு. ராம பட்டாபிஷேக படத்தை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கார்கள். லக்ஷார்ச்சனை ஒரு பக்கம் நடக்கிறது, ஒரு பக்கம் நிறைய பாகவதாள்லாம் உட்காந்து வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் நடந்துட்டு இருக்கு. 100 கணக்குல பாகவதாள்லாம் வந்திருக்கா. கொஞ்சம் பேர் நாம சங்கீர்த்தனம் பண்றா. பெரும்பாலும் எல்லாருமே இவருடைய கீர்த்தனங்களை தான் அந்த நாம சங்கீர்த்தனத்துல பாடுறார்கள். ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்திருக்கா. வரவா போறவாளுக்கெல்லாம் அன்னதானம் வேற நடக்கிறது. கண்கொள்ளா காட்சியா இருக்கு இந்த ராமநவமி உற்சவம் ராமதாசருடைய கிரகத்துல. இது அயோத்தியா இல்ல மிதிலையா, எங்க நடக்கிறது இந்த உற்சவம்னு தோன்றது. பொது ஜனங்கள்லாம் வந்து 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 சேவிக்கிறார். ஆனந்தமா இருக்கு அவளுக்கு. இவருக்கு பரம அனுகூலமான ஒரு பத்தினி. அன்னதானத்தை இவளே தான் கவனிச்சுப்பா. இவளே எல்லா பிரசாதமும் பண்ணுவா. அதுக்காக சமையல் அறையிலேயே நின்றுண்டு இருக்க மாட்டா.
நாம சங்கீர்த்தனத்துல ஆகர்ஷணம் உண்டு இவளுக்கு. செத்த நாழி பஜனையில வந்து நிற்பா. கை குழந்தை, 1 வயசு கூட ஆகல ராகவன். அவனையும் கவனிச்சுப்பா இவ. குழந்தை ராகவனுக்கு 1 வயசு தான் ஆறுது. தத்தக்கா பெத்தக்கான்னு அந்த குழந்தை நடக்கும். அப்படி மெல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கான் இப்பதான் அவன். குழந்தையையும் பார்த்துப்பா, பகவதாளுக்கும் சேவை பண்ணுவா, அன்னதானத்தையும் பார்த்துப்பா, பஜனையிலையும் கலந்துப்பா. ஒரு பொறுப்பை கூட ராமதாசர்கிட்ட சொல்லவே மாட்டார். சுதந்திரமா அவர் ராம பக்தியில் ஈடுபடுறதுக்கு இவள்தான் அனுகூலம். இப்ப ஏற்பட்ட அனுகூல பத்தினி ராமதாசருக்கு. திவ்யநாம சங்கீர்த்தனம் ஆரம்பிக்க போறா. நம்ம தமிழ்நாட்டில் பண்ற பஜனை சம்பிரதாயமே ராமதாசர் காட்டின மார்க்கம்தான். சமையல் பண்ணின மேடையெல்லாம் நன்னா அலம்பி விட்டா, சாதம் வடிச்சு வடிச்சு, அந்த காலத்துலலாம் சாதம் தான் வடிப்பா, குக்கர்லலாம் வைக்க மாட்டா. சாதம் வடிச்சு வடிச்சு கஞ்சி தொட்டியில எல்லாத்தையும் கொட்டினா. சமைச்ச பதார்த்தங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அழகா கொண்டு வந்து மூடி வச்சுட்டா. பஜனை முடிச்சு பாகவதாள் வந்தாக்க சாப்பாடு பரிமாற ரெடியா எல்லாத்தையும் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டா. இப்படி பரபர பரபர பரபரன்னு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டா. குழந்தை ராகவனையும் தூக்கிண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கறா. குழந்தை நன்னா தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன விளக்க முணுக்கு முணுக்குன்னு அது எரியற மாதிரி வச்சுட்டு கதவை சாத்தாம மெதுவா கிளம்புறா. கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் நடுப்பற வந்து குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற போதே திவ்யநாமம் ஆரம்பிச்சுடுத்து காதுல வந்து விழருது. கிருஷ்ணா ராம கோவிந்த ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்த, கிருஷ்ணா கேசவ கோவிந்த ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்த. ஆரம்பிச்சுட்டா பஜனை. அந்த சப்தம் காதுல விழுந்த உடனே செத்த நாழி நம்ம போய் பஜனையை கேட்டுட்டு வந்து ராகவனை பார்க்கலாம், அப்புறம் அவனையும் தூக்கிண்டு போகலாம் அப்படின்னு பஜனையில வந்து நின்னுட்டா. 100 பாகவதாள் திவ்யநாமம் பாடுறா. கோபண்ணகாரு நடுப்புற தம்பூராவை தோல்ல சாத்திண்டு அவரும் பாடுறார். அத அவர் பாடுறத வாங்கி பாடுறார்கள் மற்ற பாகவதாள்லாம். அப்படிதான் பாகவத சம்பிரதாயமே அப்படிதான். அந்த நாம சங்கீர்த்தன சம்பிரதாயமே அப்படிதான். ஒருத்தர் பாடுவர், எல்லாரும் வாங்கி பாடுவா. வைகுண்டத்துக்கு போனாலும் இந்த காட்சி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சாதுக்களை நம்ம தரிசனம் பண்றதே பகவானுடைய கிருப்பையினாலதான் நமக்கு அது கிடைக்கும். அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறா. கமலாவல்லப கோவிந்த மாம் பாஹி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு இந்த பாட்டை ஆரம்பிக்கிறார்கள். அவர் பாடுறார், எல்லாரும் வாங்கி பாடுறா இல்லையா? அதே மாதிரியே இங்கேயும் திருமதி ஆனந்தி கிரிதரன் அவர்கள் பாட அவளுடைய 4 வயது பேரன் வாங்கி பாடுறான், கேட்போம். கமலாவல்லப கோவிந்தா மாம், கமலாவல்லப கோவிந்தா மாம், பாவி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், கமனியானன கோவிந்தா, கமலியானவ கோவிந்தா மாம் பாவி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், யசோத பாலா கோவிந்தா, யசோத பாலா கோவிந்தா மாம், பாவி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம், வேணு விலோலா கோவிந்தா,
कृष्ण गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् भक्तवत्सला गोविन्द भक्तवत्सल गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् भद्रद्रिवासा गोविन्द भद्रादिवास गोविन्द माम् भद्रद्रिवासा गोविन्द भद्रादिवास गोविन्द पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् कमलावल्लभ गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण गोविन्द माम् कमलावल्लभ गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण 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 गोविन्द माम् कमलावल्लभ गोविन्द कमलावल्लभ गोविन्द माम् पाहि कल्याण कृष्ण 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 गोविन्द माम् இந்த மாதிரி இந்த குழந்தை அழகா ரொம்ப நன்னா பாடித்து. இந்த குழந்தை அந்த மாதிரி அங்கே பாடுறத கேட்டா உடனே இவளுக்கு குழந்தையோட ஞாபகம் வந்துடுது. சரி, குழந்தை என்ன பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு நினச்சிண்டு குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோமே, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படி திரும்புறா. உடனே ஆரம்பிச்சுட்டா, ஜானகி ரமணா கல்யாண குண சஜனா பன நிபுணா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. இது யாருடைய கீர்த்தனைன்னா ராமதாசருடைய கீர்த்தனை. ராமர் பேர்ல அவர் பாடின கீர்த்தனை. ஆஹா, அவர் பாடின கீர்த்தனையாச்சே, பூரா நம்ம நின்று கேட்கணுமே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. நாமளும் அந்த பாட்டை திருமதி ஆனந்தி கிரிதரன் வாயிலாக கேட்போம். जानकी रमण कल्याण गुण सज्जना वर निपुण जानकी रमण कल्याण गुण सज्जना वर निपुण
அப்படியே மெய் மறந்து அவருடைய பாட்டை கேட்குறா. தாய்ப்பாசம்னு ஒன்று ஹிருதயத்தில் இருக்கு இல்லையா, அதனால நம்ம கிளம்பிடுவோமே அப்படின்னு நினைக்கிறா. அந்த பாசம் அவளை அங்கே இழுக்கிறது, பிரேம பக்தி இங்கே இழுக்கிறது. அடுத்த பாட்டு பட்டுன்னு ஆரம்பிச்சுட்டா. தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா பர தீன தயாளோ. அதையும் அப்படியே கேட்டுட்டு நிற்கிறா. போகிறதுக்கு மனசே வரலை. ஏன்னா தீன தயாளனாச்சே, அதை கேட்டுட்டு நிற்போமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மறந்தே போயிட்டா. அதுக்குள்ள அந்த குழந்தை அங்கே என்ன தெரியுமா பண்ணித்து, பட்டுன்னு எழுந்துடுத்து. பக்கத்தில் திரும்பி பார்க்கறது, அம்மாவை காணோம். அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. அம்மா 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 அப்படின்னு சொல்லி பார்த்தது 4 தடவை. மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுட்டு இருந்த விளக்கு கூட அணைஞ்சு போயிடுது. அம்மாவை காணுமே அப்படின்னு குழந்தை எழுந்து உட்காண்டுது. தட்டு தடுமாறி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது. அம்மா எப்பவுமே சமையல் ரூமில் தான் இருப்பா, நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு தட்டு தடுமாறி நடந்து நடந்து தத்தக்கா பித்தக்கான்னு சமையல் அறைக்கு வரது. கொஞ்சம் கொஞ்சமா வந்தா அப்பதான் சமையல் அறையை அலம்பி விட்டுருக்கா இல்லையா, ஒரே ஈரமா இருக்கு. டக்குன்னு அது காலை வச்ச உடனே குழந்தை வழுக்கி விழுந்துடுத்து. வழுக்கி விட்ட உடனே என்னாச்சு, அங்கேயே விழுந்திருக்கலாம் இல்லையா. அம்மா அம்மா அம்மான்னு அழுதுண்டு 1000 பேருக்கு சமையல் பண்ண கஞ்சி தொட்டியில போய் குழந்தை விழுந்துடுத்து. அப்படியே சூடா இருந்தது கஞ்சி, உடம்பெல்லாம் அப்படியே வெந்து போயிடுத்து. குழந்தை போயிடுது. கீர்த்தனை முடிஞ்சதும் சுந்தரிபாய் என்ன பண்ணினா, ஓடி வந்தா. இனிமே நம்ம நிக்கப்படாது அப்படின்னு சொல்லிக்கிண்டே குழந்தைய போய் பார்க்கணும்னு சொல்லிண்டே ஓடி வரா. தீபம் அணைஞ்சு போயிருக்கு. ஐயோ, தீபம் அணைஞ்சு போயிருக்கே, குழந்தையை காணுமே அப்படின்னு தேடிண்டே விளக்கை ஏத்தினா. துணி தான் இருந்தது, குழந்தைய காணும். ராகவா 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 அப்படின்னு குரல் கொடுத்துட்டே சமையல் அறைக்கு வரா. வழுக்கி விட்ட சறுக்கு கண்ணுக்கு தெரியறது. குழந்தை கஞ்சி தொட்டியில மிதக்கிறான். குழந்தைய அள்ளி அணைச்சுண்டா. கேபிண்டு அழுக வரது. அடுத்த க்ஷணம் அப்படியே அடக்கின்னுட்டா. ஏன், அந்த ஆனந்தத்துக்கு, அந்த பஜனானந்தத்துக்கு நாம இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு அடக்கின்னுட்டாளாம். அலறினா அங்க பஜனை நின்று போயிடும். எப்பேற்பட்ட மனசு பாருங்க. அவள்லாம் பஜனைய முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சு குழந்தைய ஒரு துணியில சுத்தி ஒரு ஓரமா வச்சுட்டு, கண்ணுல ஜலம் அப்படியே அருவி மாதிரி கொட்டுறது. ராம் 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 ராம்னு அழுதுண்டே உட்காண்டிருக்கா, சொல்லிண்டே உட்காண்டிருக்கா. பஜனையெல்லாம் முடிஞ்சாச்சு, ஆரத்தி காண்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் டோலோத்சவம், சயனஹாரத்தி எல்லாம் ஆயிடுத்து. பாகவதாள்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டா அங்கங்க திண்ணேல எல்லா இடத்துலையும். ராமதாசர் உள்ள வந்தார். சுந்தரிபாய் சுந்தரிபாய் அப்படின்னு கூப்பிட்டுண்டே வந்தார். சுந்தரிபாய் கவலையோட ஒரு ஓரமா உட்காண்டிருக்கா. சுந்தரி, ஏம்மா என்னமோ மாதிரி இருக்க? ராகவன் எங்கம்மா? பஜனைக்கு கூட குழந்தை வரலையே. அவனுடைய சின்ன கையால தாளம் போட்டுண்டு அவன் குதிப்பானே, அவனை நீ ஏமா அழைச்சிண்டு வரல அப்படின்னு கேட்டார். அவன் தூங்கி போயிட்டான் அப்படின்னா. இன்னுமா தூங்குறான்? நிஜமாகவே ராகவன் தூங்கி போயிட்டான், ராகவன் கிட்ட போயிட்டான் அப்படின்னா. என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு பதட்டத்தோட கேட்டார். வந்து குழந்தைய பார்க்கறார். அப்படியே பிக்கிச்சு போயிட்டார். ஸ்தம்பிச்சு நிற்கிறார் ராமதாசன். என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியல. அழுகையும் வரல. உள்ள போன ராமதாசர் சுவாமி இன்னும் வரலையே அப்படின்னு ஒவ்வொரு பாகவதாளா உள்ள வந்தா. கூட்டம் கூடி போயிடுது. கூடத்துல கொண்டு வந்து குழந்தைய விட்டுட்டா. சுத்தி வர எல்லாரும் நிக்கிறா. ஆகா, இப்படி நேர்ந்துடுத்தே, இப்படி நேர்ந்துடுத்தே, இப்படி நேரலாமா? கோபண்ணகாரு எப்பேற்பட்ட பக்தர், எப்பேற்பட்ட மகான், அவருக்கு இப்படி நேர்ந்துடுத்தே அப்படின்னு எல்லாரும் புலம்பரா. சில பேர் கண்ணீர் விட்டுண்டு அழறா.
ஒரு பாகவதர் சொல்ற, இது ராமனுக்கே இழுக்கு. கோபண்ணகாரு தன்னை மறந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த பிரபு வந்து காப்பாத்தி இருக்க வேண்டாமா? ஆபதாம் அபகத்தாரம் தகதாரம் சர்வசம்பதாம்னு நாமெல்லாம் சொல்றோமே, இதுதானே ஆபத்து. இந்த ஆபத்திலேருந்து இந்த குழந்தையை அவன் காப்பாத்தி இருக்க வேண்டாமா? இப்படி அழ வச்சுட்டானே அந்த பிரபு அப்படின்னு அந்த பாகவதர் சொல்ற. இன்னொரு பாகவதர் சொல்ற, பகவானுடைய சங்கல்பம், நாம என்ன புரிஞ்சுக்க முடியும் அவனை அப்படிங்கிறார். ராமதாசர் கண்கள்ல கண்ணீர் வருது. இப்பதான் அந்த கண்ணீரோட எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, எப்படி ஏத்துக்கிறார் பாருங்க. அத யாரோ ஒரு மகாத்மா கொஞ்ச காலம் லோகத்துல குழந்தையா இருக்கணும்னு வந்திருக்கு, யோக பிருஷ்டனா இருந்திருப்பாரோ என்னவோ. பகவான் அவரை கேட்டிருப்பான், நீ எங்க போய் பிறக்கிற அப்படின்னு. பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல போய் பிறக்கிறையா, இல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ற பாகவதன் பயத்துல போய் பிறக்கிறையா? உனக்கு கர்மசேஷம் ஒரு 6 மாச காலம் இருக்கு அப்படின்னு பகவான் அந்த யோக பிருஷ்டத்தை கேட்டிருப்பான். அந்த யோக பிருஷ்டர் சொல்லியிருப்ப, 6 மாசம் காலம் ஆனாலும் ஒரு பாகவதன் வீட்டுல போய் பஜனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். அதனால்தான் இங்க வந்து குழந்தையா பிறந்திருக்கு. 6 மாச காலம் என்னோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு அந்த குழந்தை இப்போ அந்த ராகவன் கூப்பிட்டுட்டான் அவனை அப்படின்னு சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிறார் ராமதாசர். எப்பேற்பட்ட மனசு பாருங்கோ சுந்தரிபாய்க்கும் இவருக்கும். அவள் அழவே இல்லை, அழுதா பஜனை கெட்டு போயிடுமேன்னு உட்காண்டிருந்தா, இவர் தன்னை இப்படி சமாதானப்படுத்திக்கிறார். இவர் சொன்னதை கேட்டுட்டு சாதுக்கள்லாம் சொல்றார், சுவாமி இந்த சமாதானம் உமக்கு தான் தகும். ஆனா 4 பேர் என்ன தெரியுமா சொல்லுவான், பாத்தியா பஜனை பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு இருந்தான், குழந்தை போயிடுது. இப்படி 4 பேர் பகவன் நாமாவை இழுக்கா சொல்லுவா, கேவலமா பேசுவா. 4 பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, பஜனைய தூஷிப்பா. பஜனைய தூஷிக்கிறதோட இல்லாம ராமனையும் தூஷிப்பா 4 பேர். இப்படி நடக்கணுமான்னு எல்லாரும் ஒத்தர் இப்படி பேசிண்டு கண்ணீரோட தவிச்சுண்டு நிற்கிறார்கள். ராமதாசரும் இவள்லாம் சொன்னதை கேட்டு பரிதவிச்சுண்டு யோஜனை பண்ணிண்டு ராமனையே மனசுல தியானம் பண்ணிண்டே நின்றுட்டு இருக்க. அந்த சமயம் ஒரு யோகீஸ்வரர் ஜடாமுடியோட மரவுரி உடுத்திண்டு பெரிய திருமண் காப்போட எல்லாரும் விலகுங்கோ அப்படின்னு சொல்லிண்டே உள்ள வர, என்னாச்சு, ஏன் நிக்கிறல் எல்லாரும் நீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சொல்றா, குழந்தை போயிடுத்து அப்படின்னா. குழந்தையெல்லாம் ஒன்றும் போகல, நகருங்க எல்லாரும் அப்படின்னு குழந்தைய வந்து குழந்தை பக்கத்துல வந்து உட்காண்டார். அதை அப்படியே தடவி கொடுத்தார். உடனே குழந்தை கண்ணை திறந்தது, கை காலில் அசைச்சுது. குழந்தைய தூக்கி ராமதாசர் கையில கொடுத்துட்டார். எல்லாரும் அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனந்த பரவசமா நிக்கிறா அத்தனை பேரும். பட்டுன்னு அந்த யோகீஸ்வரர் என்ன பண்ணார், வாசல் பக்கம் போயிட்டார். வாசல்ல போய் திண்ணையில உட்காண்டிருப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் ஓடி வரா, பின்னாடியே அவரை தேடிட்டு ஓடி வரா. எங்க இருக்கார் அவர் அப்படின்னு. அவர் மறைஞ்சே போயிட்டார். எல்லாரும் கேட்கிறா, யார் அவர் அந்த யோகீஸ்வரர் யாரு, எங்க போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் ஒத்தர் கேட்டுக்கிறா. ராமதாசருக்கு புரிஞ்சு போயிட்டு, யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியலையா, ராமனே யோகி, ராமயோகி சித்தம் சதம்னு கொண்டு வந்தார். ஏதோ மூக்குல வச்ச மாதிரி வச்சார், குழந்தை எழுந்துட்டான். அந்த மருந்த எல்லாரும் சாப்பிடுங்கோ அப்படின்னார் ராமதாசர். என்ன மருந்து அது அப்படின்னா, ராம மருந்தே மருந்து, சகல வியாதியும் நிவர்த்தியாகக்கூடிய மருந்து. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா ந சந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் பகாமியகம்னார். ராமயோகி மருந்து கொண்டு வந்தார். அந்த மருந்துல குழந்தை எழுந்துட்டான் அப்படின்னு அந்த சமயத்துல ஒரு பாட்டு பாடுற, ராமஜோகி மந்து கோனரே அப்படின்னு. அந்த பாட்டையும் கேட்கலாம். ராமஜோகி
இந்த பாட்டை பாடி முடிச்ச தன்னுடைய மனசாட்சியே கேட்டுக்கிறார் ராமதாசர். எப்படி கேட்டுக்கிறார்? ராமதாசா, ராமன் இருக்கிறது சத்தியம், அவனுக்காக என் வாழ்க்கையில் நான் எதை வேணாலும் அர்ப்பணம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இவர் மனசுல அவ்வளவு உறுதி வந்துடுத்து. இந்த சம்பவம் இவரை திட பக்தரா பண்ணிடுத்து. ராமருக்காக துணிஞ்சு இவர் எதை வேணாலும் பண்ணுவார். திட பக்திக்கு ஹேது ஆயிடுத்து இந்த சம்பவம். இந்த சமயத்துல நிறைய கீர்த்தனங்கள் பாடுறார் அவர். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் அற்புதமா ராமநவமிய அந்த உற்சவத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அந்த உற்சவத்துக்கு என்ன பிரச்சனை வருது, அதை ராமதாசர் எப்படி எதிர்கொள்றார், அதுக்கு ராமர் எப்படி கிருபை பண்றார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல அனுபவிக்கலாம். என் ராமனை ராமா வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா அவன் ஓடி வந்துடுவான். என் ராமனவன் அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார். அந்த கீர்த்தனத்தோட நாம் இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். பத்ராஜல ராம்கி ஜெய். నొంటివి తెలిసి ముక్క